வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு கிளிப் ஒன்று பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணு அவங்கள ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற அந்த ஒரு கிளிப்பை நிறைய பேர் எடுத்து போட்டு அந்த பொண்ணையும் சரி அந்த ஸ்கூலையும் சரி பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ யூடியூப்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அப்படி வீடியோ போட்ட ஒரு நபர் மிஸ்டர் கேகே. ஸோ கேகே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் போட்ட அந்த வீடியோ இப்போ யூடியூப்ல இல்லை. காரணம் ஸ்ட்ரைக் அடித்து தூக்கப்பட்டுருச்சு. சரி, ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு யார், என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிளிப் வந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யார் இந்த பொண்ணு, என்ன இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு அவங்க ஃபெமிலியராக அந்த டைமில் இல்லை. இதுக்கப்புறம் தான் ஃபெமிலியர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க யார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸில் அவங்க நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, ஒரு நடிகை அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்காங்க போல் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லை. அவங்க நடிகை தான். நடிகையை தாண்டி அவங்க வேறு சில விஷயங்களும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கிளிப்பு வந்தப்போ பயங்கரமான கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. அப்படி என்ன தான் ப்ரோ அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் ஆபாசமான கண்டென்ட்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே A2D இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருந்தாரு. தேவைப்பட்ட வீடியோஸும் என்கிட்ட இருக்குது. அதை நான் கோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. ஏன்னா யூடியூப்பில் அதை போட முடியாது, கைட்லைன்ஸ் இஷ்யூ கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ரூஃபும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ப்ரோ பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பேரையோ ஃபோட்டோஸையோ எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி எல்லாருமே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளாக நம்ம ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க ஆஃபீஸ் அப்படிங்கிற சீரீஸில் நடிச்சிருக்கிறதுனால ஆஃபீஸ் அக்கா அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஏன்னா அக்காங்கிறது கொஞ்சம் வருஷமாக பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்கிறதுனால அந்த ட்ரெண்டு படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபீஸ் அக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்ஸ்கிரைப் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அப்படின்னு. பல பேர் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை ரொம்பவே தப்பாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அப்படின்னு போய் பார்க்கும்போது எல்லாமே கிளாமர் அப்பீலாக தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பலூன் அக்கா அப்படிங்கிற ஒரு அக்கா பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ஒரு மாதம் எவ்வளோ லட்சங்கள் அவங்க சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நடுவில் ஒரு பேச்சு பொருளாக இருந்தது. ஒரு கான்ட்ரவர்சியாகவும் இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே கிளாமர் அப்பீல் சேம் அப்பீலை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வேற ஒரு சைட், அந்த சைட்டில் போயிட்டு இவங்க ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. A2D போட்டிருந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் ஃபார் 499 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு 3 கேட்டகரி இருந்தது. அதில் ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த அக்காவோட சாட் பண்ணணும் அப்படின்னா 499 அப்படிங்கிற ஒரு ரேட் இருக்குது. பக்கத்தில் அன்சீன் இமேஜஸ், அதாவது அவங்களுடைய ஃபோட்டோஸ் ஆல்ரெடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் யாருமே பார்க்காத தனியாக அன்சீன் பிக்சர்ஸை அவங்களோட இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு 799 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட் போட்டு இருக்கு. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோட்டோலாம் வேணாம், டேரெக்டாக வீடியோ கால் 1-to-1 ப்ரைவேட் வீடியோ கால் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சு அதுக்கு என்ன ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 25,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால தான் அந்த ஸ்கூல் கிளிப் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு பெரிய கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான ஆட்களை ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சீஃப் கெஸ்ட்டாக நிறுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தானது. சீஃப் கெஸ்ட்டுக்கான மரியாதை போச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. மரியாதை போய் கொஞ்சம் வருஷங்களே ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், யார் சீஃப் கெஸ்ட்டாக வரா அப்படின்னு பார்க்கும்போது சோஷியல் மீடியா பிரபலங்களை தான் மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்டியூஷனுமே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறவங்க, ரீல்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிகிட்டு நிறுத்துறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு அதே மாதிரி ஏதோ பாட்டோ டான்ஸோ ஆடிட்டு கிளம்பி வந்துருவாங்க. இந்த சீஃப் கெஸ்ட் இஷ்யூ பற்றி ஏற்கனவே வாட்டர்மெலன் திவாகர் வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம். சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிடணும், கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தரம் அப்படிங்கிறது இருக்குது. யாருமே தொட முடியாத உயரத்தை தொட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, செய்ய முடியாத செயல்களை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இல்லை ஒரு பெரிய கம்பெனிக்கு CEO, இல்லை ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்கிறவங்க, அப்படி இல்லைனா ஒரு பெரிய ஆர்மி அஃபீஷியல், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிகிட்டு சீஃப் கெஸ்ட்டாக நிறுத்தும் போது கண்டிப்பாக அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை அவங்க சொல்லும் போது ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கிரியேட் ஆகும். ஆனால் அதை விட்டுட்டு இப்படி ஆஃபீஸ் அக்கா மாதிரியான ஆட்களை கூட்டிகிட்டு சீஃப் கெஸ்ட்டாக நிறுத்தும் போது என்ன ஆபத்தாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள். ஃபஸ்ட்டு நார்மலைஸ் ஆகிறது. இங்கே எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரிதான், என்ன வேணாலும் பண்ணலாம், சரி தப்புலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல விஷயங்கள் நார்மலைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக அவங்க பேசும்போது பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே எல்லாமே கரெக்ட் தான் போல், இது எதுவுமே தப்பு கிடையாது போல், எல்லாமே பண்ணலாம் போல் அப்படின்னு ரொம்பவே நார்மலைஸ் ஆகும். இது ஒன்று.
ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் ஆகிறது அப்படிங்கிறத தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ இந்த அக்காவே அங்கே ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஜுகேஷனை விட ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்க ஸ்பீச்சை கேட்குற அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி இந்த அக்காவை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்களே இவங்களுக்கு அப்படி என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு தேடி போய் பார்த்தா, இதுதான் இவங்களுடைய ஸ்கில்லா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போது அதை பார்க்குற பொம்பளை பசங்க ஓகே இந்த மாதிரி ஸ்கில் வந்து நம்மளாலையும் ஈஸியாக வந்து பண்ண முடியுமே, நம்மளும் இந்த அக்கா மாதிரி வந்து ட்ரை பண்ணலாமே, பண்ணால் நம்மளும் சீஃப் கெஸ்ட்டாக நாளைக்கு கூப்பிடுவாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தோணுமா தோணாதா? இதில் இந்த அக்கா பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது சுதந்திர நாடு இல்லையா, நம்ம சுதந்திரமாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது சுதந்திரம் கிடையாது. எது சரியோ அதை தான் வந்து பண்ணணும். அதை தாண்டி நம்மளுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய சுதந்திரத்தை எக்காரணத்து கொண்டும் கெடுக்காத வகையில், டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் இருக்கணும். ஸோ இவங்களை பற்றி நிறைய பேர் வந்து எடுத்து பேசியிருந்தாங்க, வீடியோஸ் போட்டிருந்தாங்க. இதை அவங்க பார்த்துட்டு சைலண்ட்டாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி மூலிமா யார் யாரெல்லாம் இவங்களை பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்களோ எல்லா வீடியோஸுமே வந்து மேக்ஸிமம் நிறைய வீடியோஸை வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்து தூக்கியிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாகுது. ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறதுக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதை சரியாக பண்ணணும். அதாவது ரொம்ப அசிங்கமாக தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி மோசமாக பேசுகிறத, கிரிட்டிசைஸ் பண்ணுறத கண்டிப்பாக நம்மளால் ஆதரிக்க முடியாது. அது தப்பு. அதை தாண்டி ஜென்ரலாக எடுத்து பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஓகே தான். அப்படி தான் இவங்களுடைய இஷ்யூக்கும் எல்லாருமே வந்து பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பேசினாலே நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுல எந்த ஒரு நியாயமும் வந்து கிடையாது. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்குதா அப்படின்னா அப்படியும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பாத்ரூம் டூர் அப்படிங்கிற ஒரு டூரை அர்ச்சனாக்கா போட்டாங்க. அந்த டைம்லையுமே அதை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அர்ச்சனா அக்காவும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பயன்படுத்தினாங்க. அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி எல்லாருடைய வீடியோஸுமே ஸ்ட்ரைக் அடித்து தூக்குனாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரேகாமா பண்ணதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. அவங்களுடைய பாட்டை வந்து யூஸ் பண்ணால் இல்லை, அந்த பாட்டை வந்து வாயால் பாடவே கூடாது, பாடினாலே வந்து நான் கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ ஆச்சு. எல்லாருமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. இப்போ இந்த ஆஃபீஸ் அக்கா நாளைக்கு யாரு அப்படிங்கிறது தெரியல. இது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட காசு இருக்குது, கார்பரேட் இருக்குது, கான்டாக்ட்ஸ் இருக்குது, என்னால் இந்த மாதிரி என்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள ஈஸியாக அடித்து தூக்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் யாராலையும் எதை பற்றியுமே வந்து பேச முடியாது. எதையாவது ஒரு இஷ்யூ எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா இதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ண கிரியேட்டர்ஸ்க்கே என்ன தோணுனா, இதை பற்றி எதுக்கு நம்ம பேசினா எப்படியும் தூக்கிடுவாங்க, ஸோ வேணாம் நம்ம வேறு கண்டென்ட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவங்களே டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ மறைமுகமாக சோஷியல் மீடியாவில் எதை பகிரணும், எதை பேசணும், எதை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணப்படும். இப்போவே அது லைட்டாக இருக்குது. ஆனால் இது போக போக இதை நம்ம அப்படியே விட்டோம்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும் போது கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும். வாய்ஸ் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ்க்கான சப்போர்ட்டை இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிரியேட்டர் வந்து ப்ராப்பராக எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணி ஃபேர் யூஸ் பாலிசியில் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு, அந்த வீடியோவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் யூடியூபாக இருக்கட்டும், மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுலேயுமே சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துருந்துச்சுன்னா இப்போ பேசினதுக்கே இவங்களால கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்து அடிக்கவே முடியாது. இந்த மாதிரி அன்வான்ட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் நானுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாமே வந்து சால்வ் ஆகணும், சரி பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த கான்ட்ரவர்சி பற்றி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.